எம் கல்விச்சாலையின் தலைமை ஆசிரியர் அவர்களே, ஆசிரிய பெருமக்களே, வருங்கால தூண்களே, எதிர்காலம் நீங்களே, உங்கள் அனைவரையும் என் சிரம் தாழ்ந்து வணங்கி என் உரையை துவங்குகிறேன். உலகம் போற்றும் மகராசர் அவரே எங்கள் காமராசர். கர்ம வீரர், பெருந்தலைவர், படிக்காத மேதை, ஏழை பங்காளர், கிங் மேக்கர், சாதனைகளின் சிகரம் என்றெல்லாம் புகழப்படும் காமராசர் அவர்களின் சாதனைகளை எடுத்துரைப்பது நமது கடமையாகும். 9.5 ஆண்டுகள் மட்டுமே ஆட்சி செய்தாலும் தமிழகத்தின் அடித்தளத்தை மாற்றியமைத்தவர் காமராசர் ஆவார். நாளெல்லாம் பொழுதெல்லாம் தேச பற்றில் வாழ்ந்தவர், பிள்ளையெல்லாம் பள்ளி செல்ல கல்வி கண்ணை திறந்தவர், கொள்ளை கொள்ளையாய் சொத்து சேர்க்கா சொக்கத் தமிழராய் வாழ்ந்தவர், மக்கள் தொண்டை மனதில் கொண்டே மக்கள் ஆட்சி கண்டவர், புவி வாழ்க்கை ஆசையில்லா புனித வாழ்க்கை வாழ்ந்தவர், ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன்னகனை சான்றோன் என கேட்ட தாய் என்றார் வள்ளுவர். இக்குறள் கூறுவது போல ஆண் பிள்ளையை ஈன்றெடுத்த பொழுதை விட அவர் அரியணையில் இருந்த பொழுது உலகம் புகழ்ந்ததை கேட்கும் பாக்கியம் ஒரு தாய்க்கு கிடைத்தது என்றால் அது காமராசரை ஈன்றெடுத்த சிவகாமி அம்மாள் தான். இத்தகு பெருமைகளை பெற்ற தூய தாய். தமிழகத்தின் பொற்காலம் எதுவென்றால் அது காமராஜரின் ஆட்சித்தான் என்று சிறு குழந்தை கூட கூறும். உலக அரசியல் வல்லுநர்களே அவரின் ஆட்சியை கண்டு வியந்துள்ளனர். வெண்மையும் தூய்மையும் உடையில் மட்டுமல்ல, உள்ளத்திலும் கொண்ட தூய்மையான தலைவன் நமது காமராசர் ஆவார். தமிழ்நாட்டில் கல்வி வளர்த்திட அரும்பாடுபட்டவர். அதற்கு வறுமை தடையாக இருப்பதை அறிந்து பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். நாட்டின் முதுகெலும்பாகிய விவசாயம் செழிக்கவும் பொருளாதாரம் ஈட்டம் பெறவும் இடைவிடாமல் உழைத்தவர். சிறு வயதிலிருந்தே தேசிய விடுதலை போராட்டத்தில் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டார். காந்தியடிகளின் தலைமையின் கீழ் நடந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார். அதனால் பல முறை சிறையும் சென்றுள்ளார். பேச்சை குறை, செயலை அதிகமாக்கு என்ற தத்துவத்தை கடைபிடித்தவர். அரசியல் மேதையாக திகழ்ந்தவர். தமிழகத்தின் பல் நிறுவனம், 13,000 பள்ளிகள், பல நீர்த்தேக்க திட்டங்கள் கொண்டு வந்தவர். சென்னையில் இந்திய தொழில்நுட்ப கல்லூரி IIT தொடங்க காரணமாக இருந்தவர். ஓய்வூதிய திட்டம், மேட்டூர், அமராவதி, மணிமுத்தாறு, வைகை, கீழ்பவானி, சாத்தனூர், ஆரணி அணை என பல அணைகளை கட்டிய பெருமை காமராசரையே சேரும். ஏழைகளின் அறிவு பசியை போக்க அவர்களின் வயிற்று பசி போக்கியவர். பள்ளிகள் பல திறந்து தம் பதவியில் சிறந்து அரசியலில் உயர்ந்து தமிழகத்தில் தலை நிமிர்ந்து இறந்தும் வாழும் ஏழை பங்காளர். அவர் நிறமோ கருப்பு, அவர் தரமோ சிறப்பு. அவர் பெரிதாக ஒன்றும் படிக்கவில்லை. அவரை பற்றி படிக்காதவர் இன்று எவரும் இல்லை. காமராசர் மறைந்தவுடன் அவர் வசித்த வாடகை வீட்டை வீட்டின் உரிமையாளர் எடுத்துக்கொண்டார். பயன்படுத்திய காரை காங்கிரஸ் எடுத்துக்கொண்டது. அவரது உடலை அக்கினி எடுத்துக்கொண்டது. அவரது பெயரை மட்டும் வரலாறு எடுத்துக்கொண்டது. கோடிகள் சேர்க்கும் மனிதர்களே, கொஞ்சம் இவர் செயல் பாருங்களேன். வறுமையில் அவர்தான் வாழ்ந்தாரே, மக்கள் வளர்ச்சியை மட்டும் நினைத்தாரே. உலகமுள்ள நாள் வரைக்கும் பெருந்தலைவர் புகழே நிலைத்திருக்கும். எழுத்தறிவித்தவன் இறைவன் என்றால் தமிழகத்திற்கு காமராசர் தான் இறைவன் என கூறி நினைத்ததை உரைத்தே நடுவர்களே. குற்றம் நிறைந்திருந்தாலும் அருளுங்களே. பேசியது சுருக்கம், தேவையில்லை விளக்கம், முடிவில் வணங்குவது என் வழக்கம். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம்.